and welcome to Box Office. ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கறதா நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய பொங்கல் ஸ்பெஷல் ரிலீஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் வணங்கான். டைரக்டர் பாலாவுடைய டைரக்ஷன்ல அருண் விஜயோடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வணங்கான். வணங்கான் படத்தினுடைய டைரக்டர் பாலா, படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஆர்பி குருதேவ், படத்தினுடைய எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பாடல்களுக்கு ஜிவி பிரகாஷ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்கிறாரு. படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் அருண் விஜய், அப்புறமா ரோஷனி, இவங்களோட சேர்ந்து சமுத்திரகனி, அதுக்கப்புறமா மிஷ்கின் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு ரேப் நடக்குது. அந்த ரேப்புக்கு அவர் வந்து தட்டி கேட்கறதுக்காக வரக்கூடிய அருண் விஜய் என்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுறாரு, ஏன்னா அவரால் வந்து சொல்ல முடியாதுன்றதுனால என்னெல்லாம் அவருக்கு நடக்குதுன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தை வந்து நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா பாலா வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் பாலாவுடைய வேர்ஷன் ஆஃப் மூவிஸ் எல்லாமே எப்படி இருக்கும் ஸ்டைல் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. நான் கடவுளாக இருக்கட்டும், இல்லைனா அவன் இவனாக இருக்கட்டும், நந்தாவாக இருக்கட்டும், சேது, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ராவான ஒரு இது இருக்கும். ஸோ அதே போல் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜயுடைய அந்த ரா பெர்ஃபார்மன்ஸ் படத்தினுடைய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு எமோஷனலான ஒரு மூவி. அவருக்கும் அதே மாதிரி ரிதி அப்படின்ற நடிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங், அந்த ஒரு சென்டிமெண்ட்டை வந்து ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதை தட்டி கேட்கணுன்றதுக்காக போகக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. அண்ட் ஃபைனலி அதை வந்து அவர் எதிர்த்து கேட்டதுக்கப்புறமா இவருடைய லைஃப்பில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் வந்தது, அண்ட் அதுக்கப்புறமா அதுலேருந்து அவர் மீண்டு வந்தாரா, இல்லை அவர் லைஃப்பில் அதுக்கப்புறமா என்ன மாதிரி அவர் விரும்பின பொண்ணையே அவரால் கல்யாணமாவது அட்லீஸ்ட் பண்ண முடிஞ்சதா இல்லைன்றது தான் படத்தினுடைய மீதி கதையை காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஷ்கின் அண்ட் சமுத்திரகனி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை, அதாவது காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம், கம்பீட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து அருண் விஜய் கொடுத்துருக்கிறாரு. அருண் விஜய் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவருடைய நடிப்பை வந்து மெருகேற்றிக்கிட்டே போயிட்டு இருந்தார். அண்ட் இந்த படத்தில் பாலா இன்னும் அதிகமாகவே அழகாக செதுக்கி இருக்கிறாரு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ நம்மளால் டைலாக் பேசி நடிக்கிறதுன்றது வேறு, பட் இதில் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதை விட அந்த குட்டி பொண்ணாக நடிச்சிருக்கிறவங்களும் அந்த எமோஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் எவ்வளோ அழகாக அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மதமாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்களுடைய ஐடியாலஜியாக இருக்கட்டும், அது இன்னொருத்தவங்களை வந்துட்டு தாக்கக்கூடாது, பாதிக்கக்கூடாதுன்றதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லை கேஸ்டிசமாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி மக்கள் நம்ம ஒருத்தர் மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு எமோஷன், அந்த கனெக்ட் எவ்வளோ முக்கியன்றதை பற்றியும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ பாலா அவர்களுடைய நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா வந்திருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு வர்த்தான ஒரு மூவின்னு சொல்லலாம். இதை கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கும்போது ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். அண்ட் இந்த படத்தில் வந்து அஃப்கோர்ஸ் எஸ் வயலன்ஸ் இருக்குது. ஸோ சின்ன பசங்களாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப குட்டி பசங்களுக்கு இது கொஞ்சம் ஓவர் வயலன்ஸ் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அண்ட் படத்தினுடைய பாடல்கள் ஜிவி பிரகாஷ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. அதே போல் படத்தினுடைய பிஜிஎம் சாம் சிஎஸ் இந்த கதைக்கு என்னவோ அதை வந்து அழகாக பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஆவரேஜ் டீசெண்டாக இருக்குது. செகண்ட் ஆஃப் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போகிற விதத்தில் அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்தில் வந்து ஒரு பாஸ்டர் கேரக்டர் காட்டுவாங்க, ஆனால் அவருடைய கழுத்தில் சிலுவை பட் நெத்தியில் குங்குமம்ன்ற மாதிரி அதுலேயே வந்து ஒரு பொது உடைமையை காட்டின விதத்தில் ரொம்ப அழகான ஒரு கான்செப்டை வந்து சொல்லியிருக்கிறாரு பாலா அவர்கள். மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஒரு வேறு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி கன்னியாகுமரியை சுற்றி அது இவ்வளோ அழகான ஒரு சினிமோட்டோகிராஃபியான ஒரு பக்கத்தில் பார்க்கவும் முடியும். இன்னொரு பக்கம் வந்துட்டு எமோஷனை நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதத்துலையும் அந்த சினிமோட்டோகிராஃபியை சப்போர்ட் பண்ணி காட்டியிருக்கிறார் படத்தினுடைய டைரக்டர். படத்தினுடைய எடிட்டர் சதீஷ் சூர்யா, அவங்களுடைய எடிட்டிங் வந்துட்டு ரொம்ப லேக் இல்லாமல் கரெக்டான அந்த ஸ்க்ரீன் பிளேவோடு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற விதத்தில் அமைஞ்சிருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த படம் ஒரு டீசென்டபிளான ஒரு ப்ரெசென்டபிளாக கொடுத்துருக்கிறாரு பாலா அவர்கள். ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய வணங்கான் திரைப்படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.